அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் சமரசத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் அதிமுகவை சேர்ந்த யார் யாரெல்லாம் பேசி வருகிறார்கள், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அதிமுக தரப்பில் இன்றைய தினம் சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானமானது நேரத்தில் கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய செய்தி. தற்பொழுது இந்த குரல் வாக்கெடுப்புக்காக அதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் தற்போது முன்னாள் அமைச்சர்கள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சமரச பேச்சுவார்த்தை முன்னதாக அதிமுக கொறடா எஸ் வேலுமணி அவர் மற்றும் அதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து பேசினர். பின்னர் தங்கமணி, வேலுமணி மற்றும் அதே போல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த குரல் வாக்கெடுப்பு மூலமாக திமுகவை மற்றும் அவரது கூட்டணி கட்சிகளை சார்ந்த 159 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் தற்போது அதிமுக தரப்பில் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாமக 5, அதே போல பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர், மொத்தம் 75 நபர்கள் தற்போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு இந்த வாக்கெடுப்பு மூலமாக எடுக்கப்படும் எனவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது முன்னாள் செங்கோட்டையனுடன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது கூடுவதற்கு முன்பதாகவே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரது அறையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அப்பொழுதும் அந்த கூட்டத்திலும் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் தற்போது செங்கோட்டையனை அழைத்து அதிமுக எம்எல்ஏக்கள் அதே போல முன்னாள் அமைச்சர்கள் தற்போது சமாதான பேச்சு வார்த்தையும் சமாதானம் செய்வது தொடர்பான முயற்சியிலும் ஈடுபட்டு வருவதாக தற்போது கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி அதே போல கே.பி. முனுசாமி ஆகியோர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. சபாநாயகர் மீதான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் செங்கோட்டையனும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் எனவும் பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர். சட்டப்பேரவைக்கு வெளியே செங்கோட்டையனுடன் அதிமுக மூத்த நிர்வாகிகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர் சட்டப்பேரவைக்கு உள்ளே சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனுடன் அதிமுக நிர்வாகிகள் சட்டப்பேரவைக்கு வெளியே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள், சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். எம்எல்ஏக்கள் கூட்டம் புறக்கணிப்பு, சபாநாயகர் சந்திப்பு என செங்கோட்டையன் சர்ச்சை எதிரொலிக்கும் சூழலில் இந்த சமரச பேச்சுவார்த்தை நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் அதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பு ஏற்பட்டிருந்த சூழலில் எம்எல்ஏக்கள் கூட்டம் புறக்கணிப்பு, சபாநாயகர் சந்திப்பு என செங்கோட்டையன் சர்ச்சை எதிரொலிக்கும் சூழலில் இந்த சமரச பேச்சுவார்த்தையில் சட்டப்பேரவைக்கு வெளியே அதிமுக நிர்வாகிகள் அவரோடு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கின்றது.
அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வெளியே சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை, கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், தற்பொழுது அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு உள்ளே சென்றிருக்கிறாரா? யார் யாரெல்லாம் அவரை சந்தித்தார்கள்? இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்கள். மோகன், குறிப்பாக இன்றைய தினம் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக அதிமுக தரப்பில், அதாவது முன்வந்து அளிக்கப்பட்டிருந்தது. அது தற்போது நேரத்தில் இந்த வினாவிடை நேரமானது முடிந்த பிற்பாடு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டு வரப்படும் எனவும் கொண்டு வரப்பட இருக்கிறது. இதுக்கு முன்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையும் தற்போது அதாவது சட்டப்பேரவைக்கு வந்து தனது தொகுதி தொடர்பான கேள்வியும் அவர் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அமைச்சர், அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம், அதாவது அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி மற்றும் அதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போல கே.பி. முனுசாமி ஆகியோரும் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருந்தனர். இந்த அதிமுக தரப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் செங்கோட்டையனும் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்டிருந்தனர். தற்போது வரை செங்கோட்டையனிடம் தற்போது இந்த முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து இந்த சமரச பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை வளாகத்தில்தான் இந்த பேச்சானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் அதாவது இந்த பொருள் வாக்கெடுப்பு எடுக்கும் நேரத்தில் செங்கோட்டையின் தனது ஆதரவை அளிப்பாரா அல்லது புறக்கணிப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் தற்போதுதான் இன்னும் சில நேரங்களில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமாக கொண்டு வரப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், என் பாதை தனி, என் இலக்கு தெளிவானது என்று கூறி வந்திருந்தார் செங்கோட்டையன். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது ஒரு பெரும் கேள்வியாக, எதிர்பார்ப்பாக உருவாகி இருக்கின்றது. அதிமுக கொண்டு வந்துள்ள சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பொழுது அவர் எந்த மாதிரியான வாக்களிப்பை, எந்த நிலைப்பாட்டை எடுப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது எழுந்திருக்கின்றது. அதிமுக மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையனை சந்தித்து சமரச பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் அவரின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு தெரிய வரும். என் பாதை தனி, என் இலக்கு தெளிவானது என்று கூறி வந்தார் செங்கோட்டையன். எம்எல்ஏக்கள் கூட்டம் புறக்கணிப்பு, சபாநாயகர் சந்திப்பு என செங்கோட்டையனை சுற்றி சர்ச்சை எதிரொலிக்கும் சூழலில் இந்த சமரச பேச்சுவார்த்தையில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.